காவி இந்துக்களுக்கு, அந்த வெள்ளை கிறிஸ்தவர்களுக்கு, பச்சை முஸ்லிம்களுக்கு. இது அசோக சக்கரம் புத்த மதத்தினுடைய அந்த அசோகர் காலத்துல அந்த ஆரம் 24 ஆரங்கள். அப்ப அதுலயே முஸ்லீமோட பச்சைன்னு லிங்க் பண்ணி தான் எல்லாரும் பார்க்கறாங்க. இவங்க நினைச்சு செஞ்சிருக்கிறாங்க. அது இஸ்லாம் பொறுப்பாகாதுல்ல. நாங்க இஸ்லாம்னு நாங்க பச்சை எங்க அடையாளமா நாங்க கருதவே இல்லை. பச்சையை வந்து நாங்க முஸ்லீம்கள் பச்சை ட்ரெஸ் போட்டு யாரையும் பார்த்துருக்கீங்களா? பச்சை சட்டை போட்டு திரியிறானா? இல்லை. ஏதோ இந்த தர்காவில் பாத்தியா ஓதுறோம், பச்சை சட்டை போட்டா ராமராஜன் மாதிரி இருக்கும். அதை பச்சை தான் புனிதம்னு சொன்னா எல்லாத்தையும் இப்படி ஆக்கியிருப்போமா நாங்கள்? அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் வந்து போர்க்களங்களுக்கு போகும் பொழுது அவங்க வந்து கருப்பு கொடி தான் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. கொடி இருக்குல்ல, இந்த கொடி கூட அவங்க பச்சையை தேர்ந்தெடுக்கலை. போர்க்கு வந்து இந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்னு காட்டுறது கொடி வச்சுருப்பாங்க. இந்த கொடி வச்சு தான் நம்மளால் இந்த கொடி தான் அப்படின்னு அடையாளம் காண்பதற்காக வேண்டி கருப்பு கொடியை தான் நபிகள் நாயகம் நினைச்சிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க. நபிகள் கருப்பு கொடி தான் காமிச்சிருக்காரு. கருப்பு கொடி தான். கருப்புனா இப்படி எதிர்ப்புக்கா? போர்க்களத்தில் போர்க்களத்தில் அவங்க அணின்னு காட்டுவதற்கு.